விமான நிலையத்திலிருந்து கல்பாக்கம் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. தனி ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து கல்பாக்கத்திற்கு தனி ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கு 500 மெகாவாட் வேக ஈநுழையை திறந்து வைக்க அவர் அங்கு செல்லவிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை விமான நிலையத்திலிருந்து கல்பாக்கம் புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட 500 மெகாவாட் வேக ஈநுழையை திறந்து வைக்க இருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஜெபர்சன், விவரங்கள். சென்னை வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது இங்கிருந்து கல்பாக்கம் தனி ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவரை சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அவரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்றிருக்கிறார். வரவேற்ற பின்பு தற்போது அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. பாஜக மூத்த நிர்வாகிகள் சிலரும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். வழக்கத்துக்கு மாறாக பாரத பிரதமர் வருகையை ஒட்டி இங்கு பல்வேறு கட்ட பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு விமான நிலையத்தில் போடப்பட்டிருக்கிறது. போலீசார் இங்கு வரக்கூடிய விமான நிலையத்திற்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்து அவர்களுடைய பெயர் உள்ளிட்ட குறிப்புகளை எடுத்த பின்னர் மட்டுமே அவர்களை அனுமதிக்கிறார்கள். வழக்கமாக செய்தியாளர்களை அனுமதிக்கக்கூடிய பகுதியை தவிர்த்து வெளிப்புறமாக விமான நிலையத்திற்கு தூரமாக செய்தியாளர்களை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும் போது அந்த அளவுக்கு பாதுகாப்பில் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் கல்பாக்கத்தை பாரத பிரதமர் சென்றடைவார். அங்கு நடக்கக்கூடிய அந்த திட்டத்தை ஆய்வு செய்த பின்னர் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு இதே சென்னை விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக வர இருக்கிறார். சுமார் 6:30 மணி அளவில் இங்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாகவே அவர் மும்பையிலிருந்து வரக்கூடிய அந்த விமானத்தில் வரக்கூடிய இங்கு சுமார் 1 மணி நேரம் தாமதமாக வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த நேரத்திற்கு 1 மணி நேரம் தாமதம் நிலையம் வந்திறங்குவதை தொடர்ந்து இங்கிருந்து தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை 6:30 மணிக்கு சரியாக நந்தனம் YMCA மைதானத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை பார்வையிடுவதற்காக தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அங்கு நடக்கக்கூடிய அந்த மாநாடு போன்று பல்வேறு விஷயங்கள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான தொண்டர்கள் அங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போலீசாரை பொறுத்தளவில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். சென்னை மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருந்து போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் பாரத பிரதமர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, பாஜகவினரை பொறுத்தளவில் என்ன மாதிரியான திட்டங்கள் அறிவிக்க போகிறாரா அல்லது இங்கு பாரத பிரதமர் உரையாற்றும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் பேச இருக்கிறார், வழக்கமாக அரசியல் கட்சிகளை விமர்சித்து பேசுவதை தவிர்த்து தமிழக மக்களுக்காக என்ன மாதிரியான திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார் என்பது எதிர்நோக்கி அவர்களும் அங்கு ஏராளமானவர் குவிந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. பாரத பிரதமர் தொடர்ச்சியாக தமிழகத்தில் செல்லக்கூடிய இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இதை விமர்சித்து வந்தாலும் பிரதமருடைய வருகை தமிழகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே அவர்கள் கருதுகிறார்கள். இருப்பினும் என்ன நிகழ்வு நடக்கப் போகிறது என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் கணக்காக இருக்குமா அல்லது இது வழக்கமான கட்சி பணிகளுக்கும் அவர் செல்கிறார் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.